நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ, என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வரீங்கன்னு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இல்லங்க, அப்பப்போ ஒயிட் டி ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு டச்ல இருக்கீங்க. என்னோட ஒயிட் டி ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஐபிஎல்ல நடக்கிற அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு நான் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் அங்கங்க எட்டி பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்றதுனால அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. பட் இந்த பெரிய பதிவுகள் அப்பப்போ என்னால தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்றதாலும் இருந்தாலும் அந்த அன்பு சகோ வெயிட்டிங் அப்படின்றதுனால இன்னைக்கு பேசி ஆகணும் அப்படின்னு உக்காந்துட்டேன். அதாவது என்னோட ஒயிட் டி ஷார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது அட்லீஸ்ட் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் நான் பேசியிருப்பேன், ஆரஞ்சு கேப் வர்சஸ் பர்பிள் கேப் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசியிருப்பேன். பட் அதை பார்க்காதவங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கறவங்களுக்கு மீண்டும் அதை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் பாக்குறவங்களுக்கு ரெண்டு வார்த்தை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்னு ஆரஞ்சு கேப், இன்னொன்னு பர்பிள் கேப். இந்த ஆரஞ்சு கேப்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக ரன்கள் யார் எடுக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ரிவார்டு, ஒரு அவார்டு. அதே பர்பிள் கேப்னு வந்தா அதிக விக்கெட்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அந்த போலர்ஸ்க்கு கொடுக்கப்படுகிற ஒரு ரிவார்டு, ஒரு அவார்டு. அப்படின்ற போது இந்த ஆரஞ்சு கேப்பும் பர்பிள் கேப்பும் நான் ஒரு கம்பாரிசன்ல பேசியிருப்பேன். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நான் 30 ஏப்ரல் 11 மணிக்கு இந்த பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சில பிளேயர் எக்ஸ்ட்ரா ரன் அடிக்கலாம், பாயிண்ட்ஸ் மாறலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த வீடியோ வெளியே வரதுக்குள்ள சில மாற்றங்களை நீங்க பாத்துக்கலாம். பட் இப்ப 30 ஏப்ரல் நான் பேசுறது ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் சிச்சுவேஷன் ஃபார் ஆரஞ்சு கேப் வர்சஸ் பர்பிள் கேப். அதுல நான் ஒன்னு சொல்லிருப்பேன், ஊதா கலர் கேப்பு, இதுல போலர் தாண்டா டாப்பு அப்படின்றது பர்ஃபெக்ட். ஏன்னா அது எல்லாம் கலந்த கலவை மாதிரி ஃபாஸ்ட் போலரும் இருக்கான், ஸ்பின்னர்ஸும் இருக்கான். அப்படின்ற போது சூப்பரான ஒரு கேப்பா தெரியுது எனக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா சில போலர்ஸ் ரொம்ப கம்மியா ஓவர்ஸ் கிடைச்சது சகோ, அதை வச்சு நான் அதோ 1-2 விக்கெட் எடுத்தேன். அதை பார்த்துட்டு கேப்டன் நம்பிக்கை இன்னும் நிறைய ஓவர்ஸ் தந்தாங்க, அதன் மூலமா அதிக விக்கெட் எடுத்தேன். இப்ப பர்பிள் கேப்பை பிடிக்கிற தூரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரேஸ்ல கலந்து கொண்ட போலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சோ போலர்ஸ்க்கும் பேட்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. போலர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போலாம், டோர்னமெண்ட்ல அந்த பர்பிள் கேப் ரேஸ்லயும் வரலாம். ஆனா பேட்டர் ஆரஞ்சு கேப் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாப் 3 பேட்டர்ஸ்க்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அவார்டா இருக்கு. அதற்கு காரணம் இந்த அதிக ரன்கள் 500 ரன் 600 ரன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா, அதிக பந்துகளை ஆடக்கூடிய அந்த பேட்டர்ஸ்க்கு தான் கிடைக்கும். அதிக பந்துகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 பேட்டர்ஸ். சோ இந்த நம்பர் 4 to 7 ஆடுறவங்க குறைவான பந்துகள் ஆடினாலும் நிறைவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு இல்ல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை நான் சொல்லியிருக்கேன். அதன் காரணமாக தான் ஆரஞ்சு கேப்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கான்னு சொல்லியிருப்பேன். என்ன பண்ணலாம்னா, நம்பர் 4 to 7ல குறைவான பந்துகள் ஒரு 50 பந்து ஆடி ஒரு சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட்ல ஒருத்தர் தெரிச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். வேற கலர் கேப்பை இறக்கலாம். எத்தனையோ கலர் இருக்குது, கலர் சொல்ற மாதிரி டக்கு டக்குன்னு இறக்க வேண்டியது தானே. ஓகே, அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரலாம். இல்ல 50 பந்துகள் குறைவா ஆடி நம்பர் 4 to 7ல யார் அதிக ரன்கள் அதிக ஸ்ட்ரைக், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணலான்றது என்னுடைய எண்ணம். அதை பத்தி நான் உங்ககிட்டயும் கேட்டிருந்தேன், கமெண்ட் செக்ஷன்ல இங்கேயும் போடுங்க தயவு செஞ்சு. ஓகே, இப்ப இந்த ஆரஞ்சு கேப்பும் பர்பிள் கேப்புக்கும் வரலாறு மிகவும் முக்கியம் அமைச்சரே அப்படின்ற மாதிரி இது எந்த அளவுக்கு ஒரு டீமுக்கு சாதகமான விஷயமா இருக்குன்றது கொஞ்சம் எட்டி பார்க்கலாமே. ஆட இதுல என்ன சக வரலாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாறு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா. அப்படின்ற போது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எத்தனாவது வருஷம் ஐபிஎல்ல? 18வது வருஷம். 18வது வருஷம்னா இந்த வருஷத்தை விட்டுருங்க. இனிமே யார் ஆரஞ்சு கேப் எதுக்க போறாங்க, பர்பிள் கேப் எதுக்க போறாங்கன்றது இந்த சீசன் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். ஸோ 17 வருஷம் கணக்கில் இருப்போம். போன வருஷம் வரைக்கும் இந்த 17 வருஷத்துல 14 முறை ஆரஞ்சு கேப் வின் பண்ண பிளேயரோட டீம் டாப் 4 போயிருக்கு. மீண்டும் நான் சொல்றேன், ஆரஞ்சு கேப் எடுத்த பிளேயர் இருக்கிற டீம் 17 வருஷத்துல 14 முறை டாப் 4 போயிருக்காங்க. அப்படின்ற போது உங்க டீம்ல அதிக ரன்கள் எடுத்து ஆரஞ்சு கேப் வின் பண்ற பிளேயர் உங்க பக்கம் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலமா இருந்திருக்கு. அது டாப் 4க்கு எடுத்து போயிருக்கு பெரும்பாலும். அப்படின்றது இந்த ஸ்டாட்ச் குறிக்குது. 3 முறை தான் அது மிஸ் ஆயிருக்கு ஆரஞ்சு கேப். சோ 14 முறை டாப் 4 போயிருக்காங்க அந்த ஆரஞ்சு கேப் பிளேயரோட டீம். சரி, இந்த 3 முறை எங்க மிஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2012ல கிறிஸ் கெயில் ஆர்சிபிக்கு ஆரஞ்சு கேப், 2015ல டேவிட் வார்னர் எஸ்ஆர்எச்சுக்கு, 2020ல கேஎல் ராகுல் பஞ்சாபுக்கு. இந்த 3 பேர் ஆரஞ்சு கேப் எடுத்தாலுமே டாப் 4ல அந்த டீம்ஸ் அந்த முறை வரல அப்படின்றதுனால. பட் பெரும்பாலும் ஒரு 90% வச்சுக்கோங்க, உங்க சைட்ல ஒரு ஆரஞ்சு கேப் வின் பண்ற பிளேயர் இருந்தா டாப் 4க்கு நீங்க போவது நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த டாப் 4க்கு போயிட்டாங்க. இந்த ஆரஞ்சு கேப் வச்சிருக்கவங்க டாப் 2க்கு எவ்வளவு எடுத்துன்னு போனாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 9 முறை போயிருக்காங்க. அதாவது 14 முறை டாப் 4க்கு போன அந்த டீம்ல இருந்து இன்னும் ஃபில்டர் பண்ணி 9 முறை ஃபைனல்ஸ்க்கும் போயிருக்காங்க அந்த ஆரஞ்சு கேப் பிளேயரோட டீம். அப்படின்ற போது
ஆரஞ்சு கேப் மிகப்பெரிய ரோல் பண்ணிருக்கீங்க. கெத்தான ஒரு கேப் தான் சொல்லணும், ஆரஞ்சு கேப். இருப்பா இல்லைங்க, அவர் வந்து அங்கேருந்து கத்துறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் உறுப்பினர் ஊதா கலர் ரிப்பன். என்னைய ஆரஞ்சு பெருமையை பேசிட்டு இருக்க, எங்களோட பெருமையை பேசியான்னு சொல்றாரு. வரேன் உங்க கலரையும் பேசுறேன். பார்த்தீங்கன்னா ஊதா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டஃப் ஃபைட் போயிட்டு இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊதா இந்த 17 வருஷம், நான் 17 வருஷம் ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இந்த 18வது வருஷம் இனிமே தான் தெரியும் பர்பிள் கேப். ஸோ பர்பிள் கேப்போட பங்களிப்பு டாப் 4ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 17 வருஷத்துல 15 முறை டாப் 4 போயிருக்காங்க. அந்த தொப்பியா வாங்கினவன் எந்த டீம்ல இருக்கானோ அந்த டீம் 17 முறையில 15 முறை அவங்க டாப் 4ல போயிருக்காங்க. ஆரஞ்சு 14 முறை, 17 14. இங்க கொஞ்சம் லீடில் இருக்கிறான் நம்ம பையன் ஊதா கலரு. அப்படின்ற போது கொஞ்சம் கெத்தா காலர் தூக்கி விட்டுக்கிறான். இருங்க அத தெரியுது பாருங்க. ஓகே, இப்ப அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி டாப் 2 ஆரஞ்சு என்ன இருந்தாலும் 14ல 9 முறை ஃபைனல்ஸ் போயிருக்கேன் அப்படின்னு ஆரஞ்சு கெத்தா உட்காந்துட்டு இருக்கும் போது ஊதா இருப்பா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 முறை டாப் 4ல இருந்து ஃபில்டர் பண்ணி அவங்க ஃபைனல்ஸ் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா 9 முறை போயிருக்காங்க. அப்படின்ற போது இங்கே ஈக்குவல் ஃபைட் போயிட்டு இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் 9 முறை போயிருக்காங்க டாப் 2ல, இவங்களும் 9 முறை போயிருக்காங்க. பர்பிள் கேப் வாங்கின பிளேயரும் டாப் 2ல வந்து 9 முறை போயிருக்காரு, 15ல. அப்படின்ற போது இந்த வரலாறு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல சகோ? சரி, நீங்க உடனே கேட்கலாம், அந்த 17ல 15 வாட்டி போனாங்களே டாப் 4, இந்த 2 வாட்டி மிஸ் ஆயிடுச்சு சகோ, அது எப்பன்னு கேட்கலாம். ஆரஞ்சு கேப் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 வாட்டி மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா 2018ல ஆண்ட்ரூ டை அவர் வந்து பஞ்சாப் ஆடின போது மிஸ் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி 2024ல ஹர்ஷல் பட்டேல் அவரும் பஞ்சாப், 2 பஞ்சாப் பர்பிள் கேப் வாங்கின போது 2 வாட்டி மிஸ் ஆயிருக்கு. மிஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீம். அப்படின்ற போது இங்க 2 வாட்டி மிஸ் பண்ணிருக்காங்க, அங்க 3 வாட்டி மிஸ் பண்ணிருக்காங்க. சோஃபார் இப்படி பாத்தீங்கன்னா பர்பிள் கேப் கொஞ்சம் லைட் வெயிட்டேஜ் தெரியுதுல. சரிங்கப்பா, ஆரஞ்சும் ஊதாவும் இப்ப அடிச்சுக்கிறாங்களே, என்னைக்காவது சேர்ந்து ஒன்னா ஐபிஎல்ல கட்சியில பினிஷ் ஆயிருக்காங்களா அப்படின்னு தானே உங்க கேள்வி இருக்கு. அதாவது ஆரஞ்சு காப்பியும் வாங்கணும் என் டீம் தான், பர்பிள் காப்பியும் வாங்கணும் என் டீம் தான் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு நல்லா தெரியுது இருக்கு சகோ. 4 முறை இருக்கு. அதான் நீங்க 17 வருஷத்துல 4 முறை ஆரஞ்சு கேப்பும் பர்பிள் கேப்பும் ஒரே டீமுக்கு போயிருக்கு. அது எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2013ல மைக் ஹசி அண்ட் பிராவோ சிஎஸ்கேக்கு வாங்கினாங்க. அப்புறம் 17ல பாத்தீங்கன்னா வார்னர் அண்ட் புவனேஸ்வர் ஹைதராபாத்துக்கு வாங்கினாங்க. அப்புறம் 2022ல பாத்தீங்கன்னா பட்லரும் சாலும் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வாங்கினாங்க. 23ல யாரும் பாத்தீங்கன்னா கில்லும் ஷமியும் அந்த 2 தொப்பியும் வாங்கினாங்க அவங்க டீமுக்கு. அப்படின்ற போது இது முறை 4 வாட்டி நடந்திருக்கு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல 2 முறை நடந்திருக்கு. அப்படின்ற போது இதுவும் ஒரு கெத்தான ஒரு வரலாறு தான். என்ன சொல்றீங்க சகோ? சரி சகோ, இது வரைக்கும் இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் கலக்கிருக்கா, பர்பிள் கேப் கலக்கிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேருமே கலக்கலா போட்டுட்டு இருக்காங்க. பட் எந்த கேப்னால டீமுக்கு சாதகமான ஒரு விஷயம் சோஃபார் அந்த ஐபிஎல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் சொல்லி ஆகணும். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்க நீங்க கேட்கலாம். அதான் இப்ப டாப் 4ல என்ன டீம்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி, எம்ஐ, ஜிடி, டிசி. அப்படின்ற போது ஆர்சிபில இருந்து உங்களுக்கு ஆரஞ்சு கேப் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, ஜிடில சாய் சுதர்ஷன் இருக்காரு, எம்எல்ஏ சூரியகுமார் யாதவ் இருக்காரு. அப்படின்ற போது பட்லர் அவரும் ஜிடில இருக்காரு. அப்படின்ற போது டாப் 5 ஆரஞ்சு கேப்ல பெரும்பாலும் அந்த பேட்டர்ஸ் வந்து டாப் 4ல இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் ஒரு டீம் இருக்கு, விராட் கோலி இருக்கு, சூரியகுமார் யாதவ் இருக்கு, ஜாஸ் பட்லர் இருக்கு. அப்படின்ற போது இவங்க எல்லாம் ஆரஞ்சு கேப்ல அதிக ரன்கள் இருக்கிறது அவங்க டீமுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமா இருக்கு. டாப் 4ல இருக்கு. இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இதுதான் நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பர்பிள் கேப்லும் கலக்கலா பவுலிங் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே பர்பிள் கேப் பக்கம் வந்தீங்கன்னா இப்ப பாருங்க, அதுல 100 அஹமத் மாதிரி ஒரு பவுலர் இருக்காரு சிஎஸ்கே, அவர் வந்து டாப் 5ல இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு அட்டகாசமான பவுலர் இருக்காரு, அவரும் வந்து டாப் 5ல இருக்காரு. ஆனா இந்த 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா டாப் 4ல இல்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அப்படின்ற பொழுது கிளியரா ஒரு பிக்சர் என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல யாரெல்லாம் நல்லா அதிக ரன்ஸ் எடுத்து எஸ்பெஷலி டாப் 3ல கலக்கலா பேட்டிங் ஆடுறாங்களோ அந்த டீமுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு சோஃபார்ன்றது நம்ம சொல்லி ஆகலாம். பட் இது ரொம்ப ஒரு மெல்லிய வித்தியாசம் தான். பட் இந்த ரேஸ்ல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் அந்த டாப் 4க்கு கொஞ்சம் லீடிங்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனிவே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோவா எனக்கு தோணுச்சு, அதனால உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். எனிவே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு பொறுமைக்கு என்னோட வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தான் வந்து எட்டி பார்த்தாலுமே அதையும் அமைதியா பாக்குற அந்த அன்பு சகோஸ்க்கு என்னுடைய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டாக் டிக் டிக் எல்லாத்தையும் தட்டுறீங்க. ஹேவ் எ நைஸ் டே சகோ.